அதான் சாகும் தருவாயில்தான் செய்த தவற்றை உணர்ந்து திருந்துவான் ஒரு ஆடவன் ஒரு உயிரினம். அதே போல் செய்த தவற்றை உணர்ந்து சாகும் தருவாயிலே அம்மா என்னை காப்பாற்ற வேண்டும் தாயே என்று வருகின்றாய். அன்று வாடி என்றும் கோடி என்றும் விபச்சாரி என்றும் தேவடியான் என்று கேட்டாய். ஆனா இன்னைக்கு என்ன கேட்கிறா? சாபத்தை கொடுத்த பிறகு துன்பத்தை அனுபவித்த பிறகுதான் அம்மான்னு ஒத்துக்கிறா, தெய்வம்னு ஒண்ணு இருக்கு, அவகிட்ட வீழன்னு சொல்லிட்டு ஓடிடுறா. அதை நாம் எல்லாரும் செய்யணும். நாம் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, தெய்வம் என்ற அம்பாளை வணங்க வேண்டும். நம் கிராமத்தில் எந்த தெய்வம் கருத்து வேறுபாடு மன வேறுபாடு இன்றி ஒற்று உணர்வோடு தெய்வத்தை வணங்கினால் தெய்வத்தின் அனுகிரகம் நம்முடைய குடும்பத்தில் கிடைக்கும். அதுதான் உண்மை. அதனால் இப்போது மனம் திருந்தி வந்திருக்கின்றால் அந்த சுகுணா தாசி என்ற கிளைமாறு இவருக்கு மன்னிப்பளித்து இப்போது சாபத்தை நீக்குகின்றேன். ஓம் நமச்சிவாய். இந்த சாபம் உனக்கு நீங்க வேண்டும் என்றால் நீ எனக்கு ஒன்று செய்ய வேண்டும். நான் உன் வீட்டிற்கு வந்து பிச்சைக்காரியாக ஓடேந்தி ஒரு கொட்டாங்கச்சி கூழ் கேட்டேன். நீ கொடுக்காத